கொடுத்த கடனை திருப்பி கேட்டால் பொல்லாதவன்னு பேரெடுக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். ஒருத்தவங்களுக்கு நீங்கள் ஒரு உதவி பண்ணுறீங்க, ஒரு கடன் கொடுக்குறீங்க, உதவி செஞ்சுட்டு நீ எனக்கு திரும்பி உதவி பண்ணப்பான்னு ஒரு நாளும் போய் ஒருத்தவன்கிட்ட கேட்டுறாதீங்க. கொடுத்த கடனை திருப்பி கேட்டால் நீங்கள் பொல்லாதவங்களாக ஆயிடுவீங்க. அதுக்கு நீங்கள் யாருக்கு கடன் கொடுக்காமல் இருங்க. பாட்ஷா படத்தில் ஆட்டோ டிரைவராக ரஜினிகாந்த் இருப்பார். அதில் ஒரு நல்ல செய்தி இருக்கும். அவர் நடந்து வரும்போது ஒரு நடிகர் இங்கேருந்து தாமுன்னு நினைக்கிறேன், அவர் போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு ஏதோ பணம் கேட்பார். அப்போ அவர் சொல்லுவார், ஒரு நல்ல வாசனம், கடன் கொடுக்கறதும் கடன் கேட்குறதும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, இந்தா 200 வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போவார். அதே மாதிரி தனுசு ராசிக்காரவங்க நீங்கள் ஏதாவது ஒருத்தவங்களுக்கு உதவி ஒருத்தவங்க உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னா எடுத்த உடனே முதல்ல மறுத்துருங்க. முடியலைன்னாலும் மறுத்துருங்க, முடிஞ்சாலும் மறுத்துருங்க. அப்புறமா யோசிச்சுட்டு முடியும்னா அதை செய்யுங்க, முடியலன்னா விட்டுடுங்க. ஆனால் வாக்கை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் டிப்ரெஷனுக்கு ஆளாயிடுவீங்க. அவங்க உங்களை டிப்ரெஷனுக்கு ஆள் ஆக்கிடுவாங்க. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வதியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. தனுசு ராசிக்கார பிள்ளைகளுக்கு யாரால் டிப்ரெஷன், யாரால் துன்பம், யார் காரணம் டிப்ரெஷன் துன்பத்திற்கு, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம் எந்த அளவுக்கு மாற்றிக்கணும் இந்த டிப்ரெஷன் துன்பம் வராமல். எந்த ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு வில்லங்கமாக இருப்பாங்க, எந்த ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப வில்லங்கமாக இருப்பாங்க, இதை தான் பார்க்க போகிறோம். இதில் முதல் செய்தி, தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் சுதந்திரத்தை பறிப்பவர்கள் உங்களுக்கு டிப்ரெஷன் ஏற்படுத்துபவர். உங்களை யாராவது இப்படி செய், அப்படி செய், இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாலே நீங்கள் டிப்ரெஷனுக்கு ஆளாயிடுவீங்க. உங்கள் சுதந்திரத்தை பறிக்கக்கூடியவர்கள், அவங்கள கண்டாலே பிடிக்காது, அதுவே டிப்ரெஷன். அதனால் முதல்ல பேசும்போதே எல்லாத்துக்கும் ஓகே சொல்லாமல், நான் இப்படியெல்லாம் நான் எதிர்பார்க்குறேன், ஒருத்தவங்கள்ட்ட பழகும்போதே நான் என்னையை நீ ஏமாத்திடாத, என்கிட்ட பொய் சொல்லிடாத, என்னை காயப்படுத்திடாத அப்படின்னு சொல்லிட்டே பழகுங்க. அப்போ உங்களுக்கு டிப்ரெஷன் துன்பத்திலிருந்து நீங்கள் விடுபட்டுடுவீங்க. ஏன்னா இதை ஒத்துக்காதவங்க உங்களோட பழக மாட்டாங்க. நம்ம ஒருத்தவங்க பழக்கம் வருதுன்னு பழகிடுறோம், பிறகு இவங்க எல்லாத்துக்கும் நமக்கு காரணமாக தலையில் மிளவா அரைச்சிட்டு போயிடுறாங்க. அந்த எல்லாத்துலேயும் நம்ம போய் வருத்தத்தில் போய் உட்காந்துடுறோம். உங்கள் சுதந்திரம் பறி போயிட்டுனாலே உங்களால் அதை மறுத்துக்கவே அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த டிப்ரெஷன் உங்களால் விலகி இருக்கவே முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் தாக்கப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. அடுத்தது, பொய் சொல்கிறவங்க, நம்மளை ஏமாத்துறவங்க, இவங்களை நீங்கள் மறக்கவே முடியாது. அந்த டிப்ரெஷன் உங்களை மிகப்பெரிய காயத்தை உண்டாக்கும், மிகப்பெரிய துன்பத்தை உண்டாக்கும். அப்போ அவங்களெல்லாம் நம்ம எப்படி மறக்கிறது? அதுக்கு தான் என்ன சொல்லணும், தனுசு ராசிக்காரவங்க அடிக்கடி டீ சாப்பிடணும், இல்லைன்னா அடிக்கடி பானிபூரி சாப்பிடணும், காரமாக சாப்பிடணும், இல்லைன்னா சூடாக சாப்பிடணும். சிந்தனை அப்போ தான் நம்மளை பழச மறக்க முடியும். இந்த குறுகிய மனப்பான்மை உள்ளவர்கள், இவங்களால் நமக்கு டிப்ரெஷன் அதிகமாகும். ரொம்ப குறைச்சி எடப்படுறது. குறுகிய மனப்பான்மைனா என்னென்னா, உங்களுக்கு ஒன்று செய்யவே உங்களுக்கு தரக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு உங்களை கெடுக்க நினைப்பான் பாருங்கள். அவங்கள பார்த்தாலே டிப்ரெஷன் ஆகிடும். அது நல்ல நேரடியாகவே செய்வான் அவன். உங்களுக்கு மட்டும் இதுக்கு குறுகிய மனப்பான்மை, ஒரு அகன்ற மனப்பான்மை இல்லாத மனுஷங்களோட பழகாதீங்க. அவங்களால நீங்கள் டிப்ரெஷனுக்கு ஆளாவீங்க. உங்கள் நம்பிக்கையை உடைக்கிறவங்க, பொறாமப்படுறவங்க, உங்கள் வளர்ச்சியை தடுக்கிறவங்க, இவங்கெல்லாம் உங்களுக்கு டிப்ரெஷனை உள்ளாக்குவாங்க. இவங்களெல்லாம் நினச்சாலே நமக்கு டிப்ரெஷன் தான். அப்படிப்பட்ட மனுஷங்கள்டேருந்து விலகி இருங்க. இதை விட ரொம்ப முக்கியம்,
விமர்சன மனப்பான்மை. உங்களை விமர்சனம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள், அவங்கள தான் உங்களை ரொம்ப அதிகமாக டிப்ரெஷன் பண்ணுவாங்க. அவங்கள நினச்சிடாதீங்க. என்ன காரணம்? ஒரு துன்பத்திற்கு அவங்க காரணமாக இருப்பாங்க. ஆனால் அவங்க சொல்கிற காரணம் நீங்கள் தான் அந்த துன்பத்துக்கு காரணம்னு சொல்லுவாங்க. நான் அதுக்கு காரணமே இல்லையே, அந்த பொண்ணு தான் காரணம் அப்படின்ட்டு போவாங்க. நீங்கள் தான் ஒரு பெண், நீங்கள் லேடியாக இருக்கீங்க, நீங்கள் தனுசு ராசியில் இருக்கீங்கன்னா, ஒரு பையனுக்கு உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பையன் சொல்கிற முதல் வார்த்தை, நான் அந்த பிரச்சனைக்கு காரணமே இல்லை, அந்த பொண்ணு தான் காரணம் அப்படின்ட்டு போயிடுவோம். என்னடா அன்பாக இருந்தது காரணமா? உன்னை நம்பினது காரணமா? உலகத்தில் நான் நினைக்கிற அன்பு இது இல்லையா? அப்போ எந்த அன்பும் உங்களுக்கு இப்போ பிரச்சனைன்னா, அவங்க நம்மளை பயன்படுத்திக்கிறதுக்காக இருக்காங்கன்னு தெரியாமையே பழகிக்கிட்டு இருப்போம். இங்கே தான் தனுசு ராசி நிறைய காயப்படுறது. தனுசு ராசி காயப்படுறது என்ன? நம்மளை ஏற விடாமல், நம்ம வளர விடாமல் சில பேர் தடுத்து நிறுத்திக்கிறதே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். இந்த இடத்துல தனுசு ராசி முழிச்சிக்கணும். உங்கள் டிப்ரெஷனுக்கு தான் காரணமாக இருக்கிறவங்கள விட்டு விலகணும். நீங்கள் ஒரு ஒன் மேன் ஷோ, ஒன் உமன் ஷோ, நீங்கள் அது மாதிரி நீங்கள் தனிப்பட்ட ஒரு மனுஷன். இந்த வாக்குறுதியை காப்பாற்றாதவங்களை கண்டாலே தனுசு ராசிக்கு பிடிக்காது. சொல்கிற வாக்குறுதியை காப்பாற்றாதவங்களை கண்டாலே. ஆனால் தனுசு ராசி எந்த இடத்துல டிப்ரெஷன் துன்பத்திற்கு காரணம்னு தெரியும்னா, நம்மளை விட்டு விலகி எல்லாரும் போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் நம்ம டிப்ரெஷன் இருக்கிறதே தனுசுக்கு தெரியும். யார் விலகினாலும் டிப்ரெஷன் ஆகிடுவாங்க தனுசு ராசிக்காரங்க. யாரும் விலகவே கூடாது. தனுசு ராசியோடு யாராவது ஒருத்தவங்க இருந்துக்கிட்டே இருக்கணும். யாராவது விலகிட்டாங்க அப்படின்னா தனுசு ராசியால் ஏற்றுக்கவே முடியாது. ஒன்றும் வராத, வந்துட்டு விலகாத. இந்த டிப்ரெஷன் தான் தனுசுக்கு மிகப்பெரிய கவலை. அரசியலாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், கலைத்துறையாக இருக்கட்டும், எதில் தனுசு ராசிக்காரர்கள் இருந்தாலும் அவங்க கூட்டாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. தனித்து இருக்க ஆசைப்பட மாட்டாங்க. எல்லாரோட சேர்ந்து இருக்க ஆசைப்படுவாங்க. எல்லாருக்கும் வேலை கொடுக்க ஆசைப்படுவாங்க. எல்லாருக்கும் உதவி செய்ய ஆசைப்படுவாங்க. எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்லுவாங்க, அது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் பழகுவாங்க. இப்படியெல்லாம் குணம் இருக்குது. ஆனால் அவங்க டிப்ரெஷனுக்கு ஆளாக்கப்படுறாங்கன்னா அந்த தனுசு ராசிக்காரர்களை ஒரு மிளகா மாதிரி, மிளகாவை பார்த்துருக்கீங்களா? கருவேப்பில்லை பார்த்துருக்கீங்களா? கொத்தமல்லி பார்த்துருக்கீங்களா? சமையலில் போடுவாங்க. ஆனால் அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிடுவாங்க. சாப்பிடும் போது பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் குப்பைக்கு தான் போகும். ஆசைப்பட்டு போட்டவங்க அதை எடுத்துக்க மாட்டாங்க. இவ்வளவு தான் தனுசு ராசியும். அதனால தான் தனுசு ராசி ரொம்ப டிப்ரெஷனுக்கு போகிறதுக்கே காரணம் இதுதான். அபூர்வ சகோதரர்களில் பார்த்தீங்கன்னா ஒரு காட்சி ஒன்று வரும். இந்த குள்ளன் ஒருத்தர் இருப்பார், கமலஹாசன், பெரிய கமலஹாசன், குள்ளன் கமலஹாசன் ஒருத்தர் இருப்பார். அந்த கமலஹாசன் சர்க்கஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த சர்க்கஸில் வேலை பார்க்குற அந்த கமலஹாசனை அந்த சர்க்கஸ் ஓனருடைய பொண்ணு காதலிக்கிறதாக நினச்சிப்பார். இவர் நினச்சிப்பார். ஏன்னா அந்த பொண்ணு அப்படி தான் பேசும், பழகும். கடைசியில் கல்யாணத்துக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வான்னு சொன்னோன்னே இவர் ரொம்ப சந்தோஷத்தில் தமக்கு தான் கல்யாணம் நினச்சிட்டே போவார். அங்கே போனோன்னே தன்னுடைய காதலனை காட்டி, நீ சாட்சிக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லுவார். இப்படி தான் தனுசு ராசிக்காரர்களுடைய நிலை. இப்போ என்ன பண்ணணும்? அடுத்தது அந்த தனுசு ராசிக்காரர் ஒன்று பண்ணுவார் பாருங்க. இந்த குள்ளன் கமலஹாசன் என்ன பண்ணுவார்? நான் குள்ளன் ஆகிறதுக்கு என்ன காரணம் கண்டுபிடிப்பார். நான் இப்படி அடிமையாக இருக்கிறதுக்கு, கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம், டிப்ரெஷனுக்கு என்ன காரணம் கண்டுபிடிக்கும் போது அதற்கு காரணமானவர்களெல்லாம் அவர் கடைசியில் போட்டு தள்ளுவார். புது புது தந்திரமாக பண்ணுவார். இப்போ தனுசு ராசிக்காரவங்க என்ன செய்யணும்? முதல்ல எதிர்பார்ப்புகளை தூக்கி எறிஞ்சிடுங்க. எல்லாரையும் உங்கள் கண்ட்ரோலில் வச்சிங்க. அவங்க கண்ட்ரோலுக்கு நீங்கள் போயிடாதீங்க. அவங்க கண்ட்ரோலுக்கு போயிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. நீங்கள் டிப்ரெஷனில் தான் இருக்கணும், துன்பத்தில் தான் இருக்கணும். அதுக்கு நீங்களும் காரணம். உங்களுக்கு தோல்வி பயம், ஒருத்தவங்க நம்மளை விட்டு போயிடக்கூடாது, நம்ம தோத்துடக்கூடாது, நம்ம இதில் டவுன் ஆகிடக்கூடாது, இந்த பயத்திலே நீங்கள் நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க. அது மாதிரி சீக்கிரமாக சலிப்படைஞ்சிடுறீங்க.
அதை அடையாதீங்க. திருப்தி தான் வாழ்க்கை. உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகள் எடுத்துடாதீங்க. இதுலேயும் நீங்கள் டிப்ரெஷன் அதிகமாகிடுறீங்க. உணர்ச்சி வசப்பட்டு டிப்ரெஷன் ஆகிடாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் அனுபவிங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த நிமிஷத்தை அனுபவிங்க. இந்த பேனா இருக்குது, இந்த பேனாவை இப்படி வச்சு கொடுத்துட்டோம். இதை வாங்கினோமா உடனே எழுதி பார்க்கணும். இது நம்மக்கிட்ட தானே இருக்குது. 10 வருஷம் கழிச்சு எழுதிக்கலான்னு பார்க்க பாக்கெட்லேயே சில பேர் சுற்றிக்கிட்டே வச்சுருப்பாங்க. இப்படி வச்சுக்கிட்டு பாக்கெட்லேயே போவான். அவன் எடுத்து கையெழுத்தி போட்டிருக்க மாட்டான். அது யாராவது எடுத்துன்னு போயிடுவான். எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, அது காணாம போய்டும். இதுதான் தனுசு ராசி பண்ணுற வேலை. எப்பயுமே அந்த நிமிடத்தில் அனுபவிக்கிறோம். அந்த நிமிஷம் உங்களது. அப்போது உங்களுக்கு டிப்ரெஷனே வராது. அந்த நிமிடம் நீங்கள் நினைக்கிற உங்களுக்கு ஒவ்வொரு நிமிடத்தையும் ஆண்டவன் வரமாக தரான். எதிர்காலத்தை பற்றி கவலையே படாதீங்க. ஆண்டவன் உங்களுக்கு அந்தந்த நிமிடத்தை அனுபவிக்கும் போது எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்காதீங்க. ரொம்ப ஒருத்தவங்களை நம்பாதீங்க. அங்கே தான் டிப்ரெஷன் அதிகமாகிடுது. இதுக்கு பரிகாரமே நீங்கள் ரொம்ப நம்பக்கூடாது. ஏன்னா உங்களுடைய நிலைத்தன்மை குறைவு. நம்புற இடத்த டக்குன்னு விட்டுடுவீங்க. இப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரங்க 2 விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருங்க. உங்களை செல்ஃபாக கான்ஃபிடென்ட்டாக முன்னேற்றுவதற்கு நீங்களே வழி பாருங்க. வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, பணத்தை சேர்க்கறது, உங்களை பாதுகாத்துக்கிறது, உங்களை உயர்த்துவது, இதுவே உங்கள் லட்சியமாக முதல்ல முடிவெடுங்க. இப்போ உங்கள் டிப்ரெஷன் பறந்து போயிடும். பணம் சேர்க்கறதே ஆசையாக வைங்க. டிப்ரெஷன் பறந்து போயிடும். உங்கள் துன்பம் போயிடும். உங்கள் ராசி அடிப்படையில் எந்த ராசிக்காரர்கள் உங்களுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுப்பாங்க தெரியுமா? உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிரமத்தை கொடுக்கக்கூடியவர்கள், நம்ம வளர்ச்சியை தடுக்கக்கூடியவர்கள் யாருன்னா மேஷ ராசிக்காரர்கள், ரிஷப ராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள். இவங்கெல்லாம் தனுசுக்கு எதிரி. மேஷம், ரிஷபம், மிதுனம், சிம்மம் இவங்கெல்லாம் நம்மளை ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. இவங்களெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்ட தெரிஞ்சுக்கணும். இதில் விருச்சக ராசிக்காரர்கள் மிகப்பெரிய கொடூரவாதியாக நமக்கு இருப்பாங்க. ஆக இந்த 5 ராசிக்காரர்களையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அப்போ தான் உங்கள் டிப்ரெஷன் துன்பத்துக்கு இவங்களாம் தான் காரணம். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஒரு நாளில் நல்ல நாளாக அதை மாற்றி வாழ கற்றுக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச நாளாக மாற்றி அதை வாழ கற்றுக்குங்க. குருவை வழிபாடு பண்ணுங்க. வயசில் பெரியவங்களை குருவாக ஏற்றுக்குங்க. ஒரு நல்ல குருமார்கள் சொல்கிறத கேட்டு நடங்க. குரு வழிபாடு செய்யுங்க. வியாழக்கிழமை மஞ்சள் கலரில் ட்ரெஸ் போடுங்க, மஞ்சள் எடுத்துங்க. குரு மந்திரம் ஜபம் பண்ணுங்க. குரு மந்திரம், குருவோடைய காயத்ரியை ஜபம் பண்ணுங்க. வியாழக்கிழமை குருவோட கனெக்ட் ஆகுங்க. எல்லோ கலர், சாண்டில் கலர், ஒயிட் கலர் நிறைய யூஸ் பண்ணுங்க. டிப்ரெஷன் கண்டிப்பாக கிளியர் ஆகும். நிச்சயமாக இந்த ராசிக்காரர்கள்ட்ட கவனமாக இருங்க. நான் சொன்னவர்கள்ட்ட கவனமாக இருங்க. உங்கள் நிமிடத்தை வீணாக்கிடாதீங்க. நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் எதிர்மறை சிந்தனைகளை தூக்கி எறிஞ்சிருங்க. அந்த மாதிரி மனிதர்கள்ட்ட பேசாதீங்க. நல்லதை பேசுகிறவங்கள்ட்ட மட்டும் பழகுங்க. நம்மளே குழப்பிடுவாங்க. அதில் நாமும் குழம்பி மற்றவங்களும் நம்ம குழப்பிடுவோம். தனுசு ராசிக்காரர்களே, நீங்கள் நிச்சயமாக நல்ல வாழ பிறந்தவர்கள். வாழ்க்கையை கற்றுக்குங்க. உங்கள் டிப்ரெஷன் போயிடும். நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.